ஆசாதி. வக்ஃபை இழக்க மாட்டோம். ஆசாதி. எங்கள் உரிமைக்காக ஆசாதி. எங்கள் உயிரையும் கொடுப்போம். ஆசாதி. அல்லாஹ் அக்பர். ஆசாதி. நாம் உறக்க சொல்வோம். ஆசாதி. நாங்கள் உறக்க சொல்வோம். ஆசாதி. உன் செவி பிளக்க சொல்வோம். ஆசாதி. நாங்கள் ஓங்கி உரைப்போம். ஆசாதி. எங்கள் சொத்து. ஆசாதி. எங்கள் சொத்து. ஆசாதி. எங்கள் உரிமை. ஆசாதி. உன் திட்டம் ஒழிப்போம். ஆசாதி. உன் கொட்டம் அழிப்போம். ஆசாதி. உன் சட்டம் நகர்ப்போம். ஆசாதி. நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆசாதி. நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆசாதி. கொப்பை இழக்க மாட்டோம். ஆசாதி. நீ சுரட்ட நினைத்தால். ஆசாதி. நீ சுரட்ட நினைத்தால். ஆசாதி. உன்னை விரட்டி அடிப்போம். ஆசாதி. உன்னை விரட்டி அடிப்போம். ஆசாதி. உன்னை விரட்டி அடிப்போம். ஆசாதி. இது எங்கள் உரிமை காக்க. ஆசாதி. இது எங்கள் உரிமை காக்க. ஆசாதி. நாங்கள் உயிரையும் கொடுப்போம். ஆசாதி. நாங்கள் உயிரையும் கொடுப்போம். ஆசாதி. ஓ பாசிச படையே. ஆசாதி. ஓ பாசிச படையே. ஆசாதி. இது திப்புவின் கூட்டம். ஆசாதி. இது திப்புவின் கூட்டம். ஆசாதி. நீ அடக்க நினைத்தால். ஆசாதி. நீ அடக்க நினைத்தால். ஆசாதி. நாங்கள் அடக்க மறுப்போம். ஆசாதி. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العظيم. बाद चीफ ऑफ कमेटी और हाजिरीन इकराम, सबसे पहली बात यह है कि अल्लाह जल्ल शानहू ने दुनिया में मखलूक़ात को बनाया है और उसमें हैवानात को बनाया। अल्लाह जल्ल शानहू हैवानात में सिर्फ इंसानों को नहीं बनाया है, बल्कि अल्लाह जल्ल शानहू इंसानों के अलावा दूसरे जानवरों को भी बनाया है। सांप को भी बनाया है, शेर को भी बनाया है, चीता को भी बनाया है, हाथी को भी बनाया है। लेकिन अल्लाह जल्ल शानहू बड़े कमाल वाले, बड़ी कुदरत वाले ही क्या वो जानवर जो सांप है எதிராக நம்ம எடுத்துக்கூடிய ஒவ்வொரு கீழினுடைய நகர்வு கூட எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த வக்ஃபு சீட்டு சட்டத்தை கண்டிப்பாக நிச்சயமாக ரத்து செய்வதற்காக வேண்டிய ஏற்பாடை வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வாங்க. நல்லா புரிந்த ஒன்றுதான், இந்த தேசத்திற்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒரு அரசு என்று சொன்னால் அது பிஜேபி அரசு. நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவோ முன்னேற்றத்திற்காக வேண்டி, நாட்டில் உள்ள மக்களுக்காக வேண்டி எவ்வளவோ திட்டங்கள் இருந்துவிட்டு அத்தனையோ விட்டுவிட்டு 2013 ஆண்டுகள் ஆயும் கூட மக்கள் நலனுக்காக இதுவரை ஏதாவது ஒரு சட்டத்தை அவர்கள் ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால் இதுவரை இல்லை. எந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், எந்த சட்டமாக இருந்தும் பார்லிமெண்டத்தில் எதற்காக நேரத்தை ஒதுக்கி விவாதங்கள்லாம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது